சக்தி, சௌந்தர்யா, 5th ஸ்டாண்டர்ட் கனிஷ்கா, 2nd ஸ்டாண்டர்ட் ஹரிதாசன், சிவஸ்ரீ, சிவானிஸ்ரீ. வாங்க என்ன சொல்லுறாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் அனைவரும் ஆஹா 500 என்ற நாடகத்தை கண்டுகளிப்போமா? இவர்கள் எல்லாரும் ஒரே தெருவில் இருக்கும் நண்பர்கள். லீவு நாள்ல இந்த தெருவே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இந்த 10 நிமிடத்துக்கு ஒரு முறை அடிச்சுப்பாங்க, கொஞ்ச நேரத்திலே ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. பள்ளிக்கு ஒன்றாகவே செல்வார்கள். பிறகு நடப்பதை பார்ப்போமா? ஞாயிறு முடிந்து மறுபடியும் ஞாயிறு, சனி, வெள்ளி வேஸ்ல போனால் நல்லா இருக்கும்ல. ஐயோ, அப்ப 2 திங்கள் வந்துருமே. விசுனாங்க பாரு. ஆமா, இன்னைக்கு நம்மளுக்கு லக்கு தான். விஷ்ணு உங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சினா 9 ரூபாய் பணம் கட்டணும். ஆமா, அது அனஸ்கிட்ட தான் இருக்கு. இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட இந்த விஷயம் மற்ற நண்பர்களுக்கு பரவ ஆரம்பித்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க போனாலும் விட மாட்டோம். விடுங்கடா, கிழிஞ்சிர பாக்குது. நானே காமிக்கிறேன். இந்த பணத்தை என்னடா பண்ண போற? அனேஷ், இந்த பணத்தை போலீஸ்ட்ட கொடுத்துரு. போங்கடா, ஜாலியா செலவு பண்றதை விட்டுட்டு போய் போலீஸ்ட்ட கொடுக்குறீங்க. நான் எல்லாருக்கும் பிஸ்கெட் வாங்கிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன். அனஸ், இனிமேல் ஸ்கூலுக்கு வரும்போது ரோட்டை பார்த்துக்கிட்டே வாடா, எங்களுக்கு அடிக்கடி பிஸ்கெட் கிடைக்கும். அனஸ், ஒரு நிமிஷம் இல்லை. நான் போய் எல்லாருக்கும் சாக்லேட் பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன். அப்போதான் அந்த பக்கமாக அவர்கள் வந்தார்கள். ஆளுதான் வளர்ந்திருக்கா, ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியல. அனஸ்தீம் அவர்களை கவனித்தது. அனஸ், அங்க எதையோ தொலைச்சிட்டு தேடுறாங்க, வா போய் பார்ப்போம். அவர்களிடம் அனைவரும் சென்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுங்க? மருந்து வாங்கிட்டு வர சொல்லி 500 ரூபாய் பணம் கொடுத்தா தொலைச்சிட்டான். சாரி ஆண்டி, நாங்க தான் எடுத்தோம், 200 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். பரவாயில்லை, இதையாவது மிச்சம் வச்சிங்களே. அழுக மாட்டியடா? இந்தாங்க ஆண்டி. இந்த விஷயத்தை அறிந்த கணக்கு ஆசிரியர், பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்களோ. நான் பணம் தரேன், கொண்டு போய் கொடுங்க. சரியா? சரிங்க டீச்சர். தரையில் கிடைத்த பணத்தை தூக்கி கொண்டு கடைக்கு ஓடாதீர்கள். வெயிட் பண்ணி பாருங்கள், தொலைச்சவர்கள் வரலாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. எதையும் கீழே கடந்தால் எடுக்கக்கூடாது. நன்றி. கல்வி என்பது அல்ல குறையாத அச்சய பாத்திரம்தான் கல்வி. அறிவு எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்கு தான் கல்வி. ஓகே, வாங்க ஸ்பீச் கேட்போம். சொல்ல வருவது கல்வி 5th ஸ்டாண்டர்ட் கே அச்சயாஸ்தி, ஆசிரியர் கவிதை 5th ஸ்டாண்டர்ட் எஸ் கனிஷ்கா. பள்ளி கவிதை 1st ஸ்டாண்டர்ட் பகின் கார்த்திகா. கல்வியின் அவசியம் 5th ஸ்டாண்டர்ட் எஸ் நிதிஷ். இளமை பருவமே கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம் என்பதை ஆன்றோர் உணர்ந்து கூறியுள்ளனர். இளமையில் நாம் கற்பன பசுமரத்தாணி போல் நம் நெஞ்சில் பதியும். அதனால் தான்
கற்றோர் என்றும் கலரணையார் கல்லாதவர் என்றும் கூறியுள்ளார் வள்ளுவர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. ஓதாதற்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம் என்றார் அவ்வை. கல்லாமல் இருப்பதை விட பிறவாமல் இருப்பதே மேல் என்றார் பிளாட்டோ. வெள்ளத்தால் அழியாது வேந்தரால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைராது, கள்ளருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது என வரும் பட்டினத்தின் பிள்ளையாரின் பாடல் வரிகள் கல்வியின் சிறப்பை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. நம்முள் புதைத்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொணர்வது கல்வி, பகுத்தறிவை தருவது கல்வி. வெள்ளம் வரும் முன்னே அணை போல வேண்டும் என்பர் துன்பம் வரும் முன்னே தடுத்து நிறுத்தும் அறிவை தருவது கல்வி. வையத்தில் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டுவது கல்வி, மெய்ப்பொருள் காணும் அறிவை தருவது கல்வி. நாம் சுறுசுறுப்பாய் இயங்கும் பருவம் இளமை பருவம், ஆதலால் கண் போன்ற கல்வியை கருத்தோடு கற்க ஏற்ற பருவம் இளமை பருவமே. கற்கை நன்றே பிச்சை பிகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீர ராமபாண்டியார். ஆதலால் குடும்ப வறுமையை கல்விக்கு தடை என்று கருதாமல் அரசும் தொண்டு நிறுவனங்களும் வழங்கும் உதவிகளை பெற்று இளமையில் கற்பதே அறிவுடைமை ஆகும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக என்று நெறிப்படுத்தினார் வள்ளுவர். கற்றது ஒழுகு என்று அறிவுறுத்தினார் பாரதியார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று நெறிப்படுத்தினார் பட்டுக்கோட்டையார். இளமையில் முறையாய் கற்போமாக, உலகில் சரியாய் நிற்போமாக. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் அறிவு கண் திறக்கும் ஆசிரியர்களை பற்றி சில வரி கவிதை. ஆசிரியர்களை மதிப்போம், ஆசிரியர்களை மதிப்போம். அவர்கள் நம் அறிவு கண்ணை திறப்பவர்கள், அவர்கள் நம் அறிவு கண்ணை திறப்பவர்கள். பெற்றோர் சேர்த்து வைக்கும் செல்வம் ஒரு நாள் அழிந்து விடலாம், பெற்றோர் சேர்த்து வைக்கும் செல்வம் ஒரு நாள் அழிந்து விடலாம். ஆசிரியர்கள் வழங்கும் அறிவு செல்வம் அழியாதது, ஆசிரியர்கள் வழங்கும் அறிவு செல்வம் அழியாதது. பண்பாடா உயிரினங்கள், பண்பாடா உயிரினங்கள், பண்பட்ட மனிதர்களுக்கு, பண்பட்ட மனிதர்களுக்கு பிரம்ம சக்திகள் தான் ஆசிரியர்கள், பிரம்ம சக்திகள் தான் ஆசிரியர்கள். அழியாதும் அல்ல அல்ல குறையாதுமான அமுது சுரபி அவர்கள் இந்தியாவில் எதிர்காலத்தை நோக்கும் இலட்சிய பயணம். அமுது சுரபி அவர்கள் வழங்கும் எதிர்காலத்தை நோக்கும் இலட்சிய பயணம். வழிகாட்டிகளே ஆசிரியர்கள், வழிகாட்டிகளே ஆசிரியர்கள். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜோக் நாங்க சொல்றத அடுத்து ஜோக் சொல்ல வராங்க, கொஞ்சம் சிரிங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜோக் நாங்க சொல்றத பார்த்து நீங்க எல்லாரும் சிரிக்கணும். நாங்கெல்லாம் சின்ன பசங்க தானே. நம் தேசிய பறவை எது? மயில் போல பொண்ணு ஒண்ணு. நம் தேசிய விலங்கு எது? புலி உருவுது, புலி உருவுது. நம் தேசிய மலர் எது? ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்தது. நம் நாட்டின் தலைநகரம் எது? டெல்லிக்கு ராஜானாரும். நம் தேசிய பழம் எது? மாம்பழமா மாம்பழம். எனக்கு பிடித்த பாட்டு எதுன்னு தெரியுமா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். இட்லிக்கு 3 எழுத்து, சட்னி சட்னிக்குள்ள கடுகு 3 எழுத்து, உப்பு 3 எழுத்து, அதை சாப்பி உதவும் தட்டு 3 எழுத்து, சட்டி 3 எழுத்து, ருசிக்கு நாக்கு 3 எழுத்து. அதிக வெயிட் தூக்குற பூச்சி எது? மூட்டை பூச்சி. பொருள் வைக்க யூஸ் பண்ண முடியாத பை எது? தொப்பை. வேலைக்கு போற விலங்கு எது? பனிக்கரடி. கதவும் ஜன்னலும் இல்லாத ரூம் எது? மஷ்ரூம். எல்லாரும் சிரிங்கப்பா, நாங்கெல்லாம் சின்ன பசங்க தானே. அவ்வளோ பெரிய காமெடி. சார்ஜ் இருக்கா? 2. என்னன்னா டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே தினமும் அல்வா சாப்பிடுகிறேன், இன்னும் தொப்பை மாட்டேங்குது. நாசமா போச்சு. நான் சொன்னது அல்வா இல்லப்பா, அளவா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். முதல் பல்ல பிடுங்கும் போது வலி தெரியாது, அடுத்த பல்ல பிடுங்கும் போது வலி தெரியாது. அப்ப அடுத்த பல்லை முதல் பிடுங்க. சிரிங்கப்பா 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 சிரிங்கப்பா. வணக்கம். சாப்பிட முடியாத கனி பால் கனி, சுவரில் அடிக்க முடியாத அணி பிரியாணி, ஆபத்தான சிட்டி எலக்ட்ரிசிட்டி, அதிர்ஷ்ட
கைடன் கூடிய காய் முருங்கை காய், வழிகாட்டும் காய் பீட்ரூட், வலியால் அவதிப்படும் காய் வெங்காயம், கோபப்படும் காய் தக்காளி, தங்கமான காய் கேரட். நன்றி. அடுத்து கல்வியின் அனைவருக்கும் மாலை வணக்கம். கல்வியின் அவசியத்தை பற்றி கூற வந்துள்ளேன். மனித வளர்ச்சியின் நோக்கத்தின் கல்வி என்பது ஒரு முடிவு அன்று. கல்வி என்பது மனிதனின் அடிப்படை உரிமை. மக்களின் பொருளாதாரம், சமூகம், அரசியல் சார்ந்த பல கதவுகளை திறப்பதற்கு உதவும் திறவுகோலாக கல்வி அமைகிறது. வாழ்க்கையின் பல நல்ல வாய்ப்புகளை பொதுவாக ஏற்படுத்தி கொள்வதற்கு கல்வி அடிப்படை என பொருளாதார வல்லுநர்கள் கூறுவார். அதாவது செலவழிக்கப்படும் பொருள் ஈடு செய்யப்படும் அளவுக்கு வரவு இல்லை என்றாலும் மக்களுக்கு கல்வி வழங்குவது என்பது ஆராய்ச்சி கலைக்கூடம் பெயரகம் உலக அரின் மூன்று ஊக்கத்தை சாசங்காட்டு எழுநீர்க்கும் கலைவாணி ஏற்றத்தின் துரியம் ஏனி ஐயம் கலையும் களம் ஒப்பில்லா வெகுதளம் ஓதி உணர்ந்து மண் அனரம் தரம் இந்த நல்லதொரு பகிர்ந்து இலக்கணம். நன்றி. Classroom rules. No yelling in the classroom. No running in the classroom. Keep your hands free to yourself. Always be nice to each other. Cover your mouth if you need to. Cough or sneeze. No bullying. It is nice to say please and thank you. Listen to others when they are telling to supposed to be. Share your things with others. Clean up after yourself. Local at the person who talking to you. Always be kind and respectful. Put your hand if you need to want and ask a question. Proverb. Laughter is the best medicine. சிரிப்பே சிறந்த மருந்து. A rolling stone gains no more. அடிக்கடி வேலை மாறுபாடு அதிகம் சாதிக்க மாட்டான். Honor is the best policy. நேர்மையை உயரிய கொள்க. Pen is mightier than this sword. கத்தி முனை விட பேனா முனை வலிமையானது. To err is human, to forgive it even. தவறு செய்பவன் மனிதன், மன்னிப்பவன் இறைவன். Union is strength. ஒற்றுமையே வலிமை. Work is social. செய்யும் தொழிலே தெய்வம். Reading makes a perfect man. கல்வி ஒரு மனிதனை முழுமையாக்கும். Call your spade a spade. உள்ளதே உள்ளபடி சொல். Enough is a good as a best. போதும் என்ற மனமே பொன் செய்யும் அந்த. Thank you. Good evening to all. I talk about some odd thought. If my absence does not affect you, my presence has no meaning in it. Dreams are not what you see in your sleep. Dreams are thus that do not let your sleep. Things change and friend, life does not stop for anybody. Take it all, whether you want it to or not. We fall, we break, we fail, but then we rise, we heal, we overcome. அடுத்து ப்ரோக்ராம் எண்டுக்கு வந்தாச்சு. ஃபியூஷன் டான்ஸ் ஆட வராங்க. புதியவா Oh
మంజరి ఆయమ్మ పేరు కలవలోడు వేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి దచ్చ కలికొని కొరకోడు నిండు రాత్రి సౌకులాడి స్వప్న సుందరి మరప సూటు మాపతీల మల్ల పందిరి లక్షరాజ పిండి భూమిని ఈ వంట పుట్ట గుండెలోన నీరి తిరిగి కుర్చీని మాట్లాడండి
சாத்தி போகாத சூடே தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விழா சிறக்க ஒளி அமைத்து தந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் அனைவருக்கும் இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில்